பதிவுல காக்காவுக்கு யார் சாப்பாடு வைக்க கூடாது, சிலர் வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே அவங்கெல்லாம் யார் யாரு அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். காக்கை சாஸ்திரம்னே ஒண்ணு இருக்கு, முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதுல பித்ருக்கள் தான் நம்ம காகம் வடிவத்துல பூமியில வலம் வருவதாக அந்த சாஸ்திரங்கள் சொல்லுது. காகங்களுக்கு முக்காலத்தையும் அறிகின்ற சக்தி இருக்கின்ற காரணத்தாலதான் அது ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய நல்லது கெட்டதெல்லாம் முன்கூட்டியே தெரிவிக்கிற விதமா நமக்கு நிறைய அதோட நடவடிக்கை மூலமா நமக்கு உணர்த்தும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த காகம் ஒரு அதிசய பிறவி. எல்லோருக்குமே நம்ம அதெல்லாம் அதோட குணங்களை நம்ம கவனிச்சிருப்போம், அது ஆனா தெரியாது நமக்கு. காக்கா கிட்ட மற்ற பறவைகள்கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு தனி குணம் இருக்கு. நீங்க அதை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். மனிதர்களை போலவே காக்கா தீட்ட அனுஷ்டிக்கும். மற்ற பறவைகள்லாம் தீட்ட பார்க்காது. ஏதாவது ஒரு காகம் இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த காகத்தை சுத்தி மற்ற காகங்கள்லாம் மொத்தமா நின்றுட்டு கா கா கான்னு குரல் எழுப்பி அந்த இறந்த காகத்துக்காக துக்கம் அனுஷ்டிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த காகம்லாம் நீர்நிலைக்கு போய் தன்னோட தலைய நீர்ல நனைத்து அந்த மனிதர்களுக்கு இணையாக தீட்டை கடைபிடிக்கும். அதே போல தீட்டான சாப்பாட்டை வச்சாலும் காகங்கள் சாப்பிடாது. அது எது தீட்டான சாப்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம தீட்டான சாப்பாடுங்கிறது 2 இருக்கு. அந்த 2 அந்த காகங்கள் தொடாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த காகத்தை பத்தி நிறைய குறிப்புகள் காக சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. அகத்தியர் கையில வச்சிருக்கிற கமண்டலத்துல இருந்த நீரை விநாயகர் காக ரூபத்துல தள்ளி விட்டதா நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய உலகத்துல பறவைகளுக்கு பஞ்சமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப வேறு ஏதாவது ஒரு ரூபத்துல விநாயகர் தட்டி விட்டுருக்கலாமே, ஏன் காகம் உருவத்துல அவர் தட்டி விட்டாரு அப்படிங்கறதுல இருந்தே நமக்கு தெரியும். அபரிமிதமான சக்தியை கொண்டதுதான் இந்த காகம். அதை விநாயகர் நமக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த காகம் உருவத்துல அவர் அகத்தியர் கையில இருந்த கமண்டலத்தை தட்டி விட்டாரு. காகம் 2 முறை குளிக்குமா. தன்னோட துணையை மட்டும்தான் அதோட மட்டும்தான் வாழுமா. தன் துணை இறக்கும் வரை அந்த எந்த துணையையும் தேடாதான். இது பிற பறவைகளிடமோ பிற உயிரினங்கள்கிட்டயோ இந்த பண்பு இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இவ்வளவு இரக்க குணமும் நிறைய நற்குணங்களும் கொண்ட இந்த காகத்துக்கு நம்ம தினமும் சாப்பாடு வைக்கலாமா, யார் சாப்பாடு வைக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கு. தினமுமே பாத்தீங்கன்னா காக்கா, குருவி, அணில், மீன், நாய் இது மாதிரி நிறைய ஜீவராசிகளுக்கு, நம்மளோட சக ஜீவராசிகளுக்கு நிறைய பேர் தினம் உணவு வைப்பாங்க. இது அன்னதானங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம், தினமும் நம்ம அன்னதானம் பண்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம கர்ம வினைய போக்கணும் அப்படின்னா இந்த சக ஜீவராசிகளுக்கு, அதுவும் முக்கியமா காக்காவுக்கெல்லாம் உணவு வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினை முற்றிலுமாக போகும். நம்மளுடைய முன்னோர்கள் தான் இந்த காகம் அப்படிங்கிறோம். இந்த காகத்துக்கு நம்ம உணவு வைக்கலாமா, எப்ப வைக்க கூடாது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. சனி பகவானோட வாகனம் தான் இந்த காகம் அப்படிங்கிறப்ப 7.5 தசை இது மாதிரி ஏதாவது தோஷம் இருக்கிறவங்க, இது மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த காகத்துக்கு உணவு வைக்கணும், மற்றவங்கலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நாங்க வைக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு வருது. இந்த மாதிரி சந்தேகம் வைக்கலாமா வைக்கக்கூடாதா இது மாதிரி எண்ணத்தோட நீங்க போய் அந்த காகத்துக்கு உணவு வைக்காதீங்க. அது வச்சா தவறு இல்லை, அதாவது சந்தேகத்தோட செய்யாதீங்க. அதனால தோஷம் இல்லாதவர்கள் வைக்கலாமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா எந்த தோஷம் இருக்கிறவங்க இல்லாதவங்கலாம் கணக்கு கிடையாது. இது நம்ம கர்மவினையை போக்குவதற்காக செய்யப்படக்கூடியது. தினம் ஒரு உயிரினத்துக்கு சக உயிரினத்துக்கு ஒரு அன்னமிடுற முறையில தான் நம்ம செய்யறோம். ஆனா இந்த சந்தேகத்தோட நீங்க செய்யறப்ப உங்களுக்கு நெகட்டிவா ஏதாவது நடக்கும். அதனால சந்தேகம் இருக்கிறவங்க இதை செய்யாதீங்க. இந்த உயிரினம் ஒரு அதிசய பிறவி. நீங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடும். சமைச்சது, பழசு, எது வேணாலும் கொடுத்தா சாப்பிடும். ஆனா நீங்க எப்பவுமே நீங்க பழச போடாதீங்க. முடிந்த வரை புதிய உணவுகளை கொடுங்க. அதே மாதிரி வேகாத சாதம் இல்ல வீணா போன சாதம் இது மாதிரி எல்லாம் போடாதீங்க. வெந்த சாதம் வைங்க. தானியம் வச்சிங்க அப்படின்னா தானியத்தை ஊற வச்சு கொடுங்க. இது மாதிரி நம்ம செய்யறப்ப நம்மளுடைய கர்ம வினை முற்றிலுமாக குறைய வாய்ப்பு இருக்கு. எந்த உயிரினத்துக்கு நீங்க உணவு போட்டாலும், குருவி, அணில், எறும்பு, நாய், எதுக்கு நீங்க உணவு வச்சீங்கனாலும் அதுங்க சாப்பிட்டுட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுமா, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. காகம் போய் நம்மள ஆசீர்வாதம் பண்ணதா அதோட அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒவ்வொரு உயிரினமும் அதோட ஆசீர்வாதம் நமக்கு அவங்க வாழ்த்துவது நமக்கு சேருமா.
அது வந்து நம்ம பழகிடும். நம்ம டெய்லி சாப்பாடு வைக்கிறப்ப சில பேர்லாம் பாருங்களேன், இப்போ யூடியூப்லலாம் நிறைய காட்டுறாங்க. காகம் கூட வந்து அப்படியே ரொம்ப வீட்டில் உள்ள ஒருவர் மாதிரி வந்து கையில் சாப்பாடு வைக்கிறாங்க, அதை எடுத்து சாப்பிடுது. டெய்லி வந்து அந்த காகம் உட்காந்து பிஸ்கட்டை தண்ணியில் நனைச்சி பக்கத்தில் ஒரு இதில் வச்சுட்டாங்கன்னா அதை நனைச்சி சாப்பிடுது. அந்த அளவு அதுவும் வந்து புரிந்து கொண்டு நம்மளோட ஒருத்தராக பழகக்கூடிய அளவுக்கு இருக்கு. சில பேர் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து காகத்துக்கு உணவு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் வந்து திடீர்னு காகத்துக்கு உணவு வைக்கிறாங்க, அப்ப அந்த காகம் வரல அப்படின்னா ரொம்ப மனக்குழப்பம் ஆயிடுவாங்க. அதே மாதிரி டெய்லியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு நாள் வரல அப்படின்னா ஏன் வரல, எதனால வரல அப்படின்னு மனக்குழப்பம் வரும். அது வயிற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கு பாதிப்பு, மனக்குழப்பம் ஸ்ட்ரெஸ் வர்றப்ப குழந்தைகளுக்கு பாதிப்பு வரும். அப்படிங்கிறதுனாலதான் கர்ப்பிணி பெண்கள் வைக்கக்கூடாதுன்னாங்க. நீங்க எதையும் நெகட்டிவா நினைக்க மாட்டீங்க, எல்லாத்தையுமே பாசிட்டிவா வந்து சாப்பிட்டதா ஓகே, சாப்பிடலையா ஓகே அப்படின்னு எதையும் பாசிட்டிவா எடுத்துக்கிறவங்களா இருந்தா தாராளமாக கர்ப்பிணி பெண்களும் வந்து வைக்கலாம். எல்லா ஜீவன்கள்லையும் கடவுள் இருக்கிறாரு. நம்ம 100 பேத்துக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லுவாங்களாம். 100 பேத்துக்கு எல்லாத்தாலையும் நம்மளால அன்னதானம் செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல. நாம வைக்கிற உணவு 4 காக்கா சாப்பிடும், ஒரு 5-6 குருவி சாப்பிடும், கீழே சிந்துனா அதை எறும்பு ஒரு 50 எறும்பு சாப்பிடும். இது மாதிரி சாப்பிட்றப்ப நம்ம 100 பேத்துக்கு அன்னதானம் இட்ட பலன் நமக்கு கிடைக்கும். நீங்க உங்களால இது கூட செய்ய முடியலன்னா இப்ப ரேஷன்ல பாருங்க பச்சரிசி கிடைக்குது. அந்த பச்சரிசி ரொம்ப ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய அரிசி தான். அந்த அரிசியை வாங்கிக்குங்க, அதை அரைச்சி வச்சுக்குங்க. அதுல ஒரு 2 ஸ்பூனோ 1 ஸ்பூன் அரிசி மாவோ எடுத்துக்குங்க. அதுல 1 ஸ்பூன் சர்க்கரையை கலந்து மேலே போயோ இல்ல வீட்டுல வெளியிலையோ மொட்டை மாடியிலையோ கீழேயோ அதை தூவி விடுங்க. அது ஒரு 50-60 எறும்பு சாப்பிடும், 100 எறும்பு கூட சாப்பிடும். அப்ப நம்ம செலவே இல்லாம 100 பேத்துக்கு அன்னதானம் பண்ணின மாதிரி இதை நம்ம செய்யலாம். இதெல்லாம் ரொம்ப நம்மளுடைய கர்மாவை குறைக்கக்கூடிய சக்தி உள்ள வழிகள். இதை நம்ம ஈஸியா செய்யலாம். தீட்டான சாதம் அப்படின்னு சொன்னல, மாதவிலக்கு ஆன நாட்கள்ல நம்மளுடைய உடம்பு வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும், நிறைய மனக்குழப்பத்தோடையும் இதோடையும் இருப்போம். அந்த 3 நாட்கள்லையும் சாப்பாடு வைக்காதீங்க. அதே போல கெட்டு போய் ஊசி போன சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு போய் காகத்துக்கு போடாதீங்க. அதுவும் நம்மள மாதிரி சக ஜீவராசிகள் தான், அதுக்கும் வயிறு இருக்கு, எல்லாம் இருக்கு. அது உடம்பு அதோட உடலும் பாதிக்கும். அப்படிங்கிற மாதிரி இந்த கெட்டு போன சாப்பாடும் ஒரு தீட்டான சாதம் மாதிரி. அதை தயவு செஞ்சு காக்காவுக்கு வைக்காதீங்க. காகத்துக்கு தினந்தோறும் உணவு அளிப்பதால பித்ருக்களோட ஆசீர்வாதம், சனி பகவானோட ஆசீர்வாதம், இது மட்டும் இல்ல யமதர்மனோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதனால காகத்துக்கு நம்மளால முடிஞ்சதை தினமும் சாப்பிடுவதற்கு முன்னாடி வைக்கலாம். நிறைய பேத்துக்கு சாப்பிடுவதற்கு முன் காகத்துக்கு உணவு வைக்கிற வழக்கம் இருக்கு. சில பேர் விரத நாட்கள்ல பித்ருக்களுக்காக செய்யற பூஜை நாட்கள்ல மட்டும் வைப்பாங்க. மற்றபடி காகத்துக்கு உணவு இவர்களை தவிர மற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் காகத்துக்கு உணவு வைக்கலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.